ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிமிதா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மீன் மேக்கர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் மேக்கரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக மீன் மேக்கர் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். இதில் 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இது கூட 3 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி இதில் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். ஏன் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போடுறோன்னா, இதை நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கொதி வரட்டும். கொதி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். தண்ணி சுண்டட்டும். தண்ணி சுண்டினதும் அதை ஆற வச்சு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் மேக்கரை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு கரையிற வரைக்கும் செலவி விட்டுக்கலாம். உப்பு கரைஞ்சதும் 1/4 கிலோ மீன் மேக்கரை இதில் நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகம் வேக வேண்டாம், 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வெந்துடுச்சுன்னா மீன் மேக்கர் உடஞ்சிரும். வெந்ததும் ஃபில்டர் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்ச மீன் மேக்கரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி பொரிக்கிறோன்னா, அப்போ தான் மீன் மேக்கர் ராவாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொரிச்சு வச்ச மீன் மேக்கரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பன்னீர் கூட சேர்த்து இந்த மாதிரி மசாலா பண்ணலாம். நான் மீன் மேக்கர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பன்னீர் இருந்தால் கூட பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் மசாலாவில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வரட்டும். கொதி வந்ததும் 50 கிராம் கர்டு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கேர்ஃபுல்லாக கிண்டிக்கோங்க. ஏன்னா மசாலா கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால மேலே தெரிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கிண்டிக்கோங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.